सब्जेक्ट प्लेयर साइड लगा लाइन नंबर आउट आना प्रॉब्लम வராது சரியா நீங்க பாத்துக்கங்க நரம்டாக் வந்து பார்த்தா தான் அவர் லீவ்ல இருக்காரு 2 பாயிண்ட் பால் வின் 2 பாயிண்ட் மணி ஆர்டர் ஆவர் இருக்கு यार उन தெரிஞ்சானா நான் குத்துறேனா எல்லா அப்படியே கயிறு பாயிண்ட் होता अंडर करे पंचंद्रावरम यार வந்து ஆனா செகண்ட் ஒன் க்ளோஸ் ஆகும் ஹரிச்சந்திராபுரம் தண்டுகரை செகண்ட் ஒன் லாஸ்ட் மேட்ச் சீக்கிரமாப்பா அப்பா கேஸ் மேல உட்கார மெரிக்குதுடா போய் இங்க ஓ நான் நின்னுறியா போய் தண்ணி தீர்த்தா கேமரா எடுங்கறானே 2 + 2 4 தண்ணி பவர் ஆஃப் பண்ணுடா அங்க இல்ல அது போ அது ஓடு பத்து மூணுங்க டைம் ஒன்று கேட்டுருவாங்க ஒன்று களிமண் அடிக்கணும் பைப் லைன் கொடுக்கணும் பிளம்பிங் கொடுக்கணும் தண்ணி கடைசியாக துக்கிப்படு சமாடா அது இல்லை உன்னால முடிஞ்சது ஏதோ சொல்லணும்னு பார்த்தேன் இல்லை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க பின்னாடி அனுப்பிச்சிருந்தோண்ணா நீ ஒரு ஆள் தான் சொல்லு வேற யாரும் சொல்ல செம்மையாக அந்த ரைட் கடைசி ரைட் பார்த்தீங்களா உட்காந்து ஜம்ப் பண்ணி போனேன் அப்படின்னு இந்த சைடே வரவேணான்னு பார்த்தேன் நீ இருக்குன்னு தெரிஞ்சு வந்த மாதிரி
வருது ஆப்ஷன் சரிங்களா விசில கவனி சரியா விசில கவனிப்பாங்க ஆப்ஷன் சொல்லிருக்காங்க இதான் காசு வந்துச்சாடா எப்பா ஆப்ஷன் சரி சொல்லிடுறாங்கப்பா டிஸ்ட்ரிக்கு எப்பா இல்ல அந்த விசில கவனி விசில கவனி ஆப்ஷன் சொல்லிட்டாங்க சரியா பிளே கார்டாக தருவாங்க அப்படியே விசில கவனி என்ன பண்ணா ப்ராப்ளம் ஐயோ ஹெச் போட மாட்டாங்க பிஆர்எஸ் ஹெச் அவ்வளோதானே அப்போ அப்படி அதுக்கப்புறம் அதிலே சம்மரி ஆரம்பிச்சிடா 70,000 ரூபா கையிலே பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் கேமரா எடுத்து வந்து பெரிய கேமரா டிவி வச்சுருவேன் டிவியா பேசணும்னு 32 தான் சொன்னாங்க பாயிண்ட் வரது இலவசம்லாம் போட்டு பிரச்சனை தேர்டா பாயிண்ட் ఎలా థర్డ్ రైట్ பின்னாடி ஆடியன்ஸ் எல்லாம் தள்ளி உட்காருங்கப்பா லைன் பேர் லைன் வாட்ச் பண்ணு அப்படி நான் பேர் உன்ன தெரியும் பால் எடுக்கும் ஆர்கேம் பார்க்கணும் ஆனால் எதுலேயுமே பால் வேணும்னு என்னால் போடவே முடியல வீடியோவில் 3 பாயிண்ட் கள்ளக்குறிச்சி லைன் நம்பர் ஆர்டர் ஆகுறேன் பரத லைன் ஆகுறேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சரியா நான் அப்படியே எங்கே இப்போ பார்த்தா எல்லா சென்னை டீமையும் பாலோட மேலே போட்டுருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்க மேலே போகிறாங்க சென்னை டீம் பாலோட அதுக்கு தோற்று சென்னை மேலே வருது நீங்கள் ஒரு டீம் போட்டு மேலே வரீங்க அப்போ தான் உங்களுக்கு ஏஎஃப்சி இல்லாட்டி அந்த அவங்களுக்கு எல்லாம் ஒரு இதாக மாட்டுது ஆபீஸ்ல எல்லாத்தையும் சொல்றேன் இந்த ரிப்போர்ட் பண்ணுங்க இந்த அக்கவுண்ட் லாஸ்ட் 4 மினிட்ஸ் சரியா லாஸ்ட் 4 மினிட்ஸ் ஆடுகள் டீம் பிளேயர் ராஜ் நீங்க லாஸ்ட் 4 மினிட்ஸ் சொல்றாங்க அது இல்லாம வரத லைன் ஆக சரியா ரைட்டா ப்ரோ பிளேயர் ஓடு பாயிண்ட் கள்ளக்குறிச்சி 1 + 2 3 பாயிண்ட்ஸ் கள்ளக்குறிச்சி 1 + 2 3 பாயிண்ட்ஸ் கள்ளக்குறிச்சி 18 இல்ல எப்பா நீங்க லாஸ்ட் மேட்ச் வந்துச்சா அது நான் செகண்ட் அவங்க பாயிண்ட் தனியா போடுறாங்க இல்ல போலாங்க இந்த வீடியோ நான் தரேன் போடு குடு மேட்ச் நிறுத்தினாடா செமிது போடுற மேட்ச் நீங்க தான் சண்டை போடுறீங்க பிளான் பண்ணி பாயிண்ட் போடவே இல்லப்பா நாக் அவுட் உங்களுக்கு விழுந்தோனே வந்து சண்டை போட்டீங்களா நீங்க ஏன் சண்டை போடல ஏன்னா எல்லாரும் ஃப்ரீ பண்ணுவீங்க எவனுக்கு டேட் ஒன் மட்டும் கம்முனிக்கிறாங்க அது இல்லாம நீங்க எல்லாம் பெஸ்ட் வராங்க சண்டை போடல எங்களுக்கு மாட்டோம் செமியில மாட்டோம் போவே தெரியுமா அதுக்கு முன்னாடி பிரகாஷ் வந்துட்டான் ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தது தெரியும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு நாக் அவுட் எப்படி ஒரு டீம் ப்ரைஸ் எல்லாம் வெளில போகுது அப்படின்னு ஆமா அவங்க போயிடுவாங்கன்னு அவனுக்கு டவுட் அவனுக்கு அவன் வச்சிருந்தது 40,000 கையில இப்போ எங்க ரவுண்ட் முடிஞ்சோடனே அதை பிச்சு கொடுக்குற மாதிரி தான் பிளான் only 1 point ரெண்டு வெயிட் டீம்ல ஒரு டீம் தெத்திட்டு ஆமா ஆமா அது தெரியும் அது எதுக்கு ஆனா எல்லாரும் கேட்டுதான் உங்களுக்கு எட்டியா குத்தானே அந்த ஃப்ரீ ரவுண்ட் ஆடி last 3 minutes கெஸ்ட் காரங்க உங்களுக்கு கம்மி அதுதான் நான் சொன்னேன் அவனுக்கு நான் என்ன சொன்னேன் உன் பேருக்கு 2-3 டீம் ஆடுறான் அவனுக்கு நீ கம்மியா கொடு நான் டஃபா ஆடுறேன் அதிகமா கொடு சொன்னேன் last 2 minutes ஆடுகள் பி last 2 minutes பிளேயர் வாட்ச் பண்ணுங்க ரெடி சொல்லுவீங்க அப்புறம் என்ன எனக்கு இது ஃபிக்ஸஸ் வந்துச்சு அவனுக்கு காட்டு 3 points
இதில் இருக்கு டைம் அவுட் விக்கி இது விக்கி 3 பாயிண்ட் வந்திருக்காங்க நெட்டில் ஹாஸ்பாட் இருக்கா போடு வரத்தூர் ஹாஸ்பாட் இருக்கா போடு ஐயோ டச்சு பிளே பா அவுட் ஆன பிளேயர் ஆர்டர் ஆகாருங்க சரிங்களா வா லைன் அப் பேரு ஆர்டர் பேரு பா பிளேயர் உள்ளே பா நீ அப்ப உள்ள வர வெளிய நில்லுப்பா நீ அக்கவுண்ட் பேசுற இது என்ன பண்றது அந்த மாதிரி தானே இது மேல எப்படி அடிக்காம அவுட் ஆவறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் பண்ணுறது என்ன பண்ணீங்க நம்ம செட் டெக்னிக்கல் பண்ணிட்டோம் பண்ணுறது வந்து சொன்னாங்க லாஸ்ட் மலைமாக்கு தெத்திங்களாமா சைடு எல்லாம் பாடு பின்னாடி செகண்ட் ஆளுக்கு செகண்ட் பயந்து வரீங்களா வெக்கமா இல்லடா பயந்து ஆமாடா ஏன்னா ஆடல நீ இப்போ நான் சொல்றேன் ஆடி வரேன்னா பயப்படுறீங்க யாரா ஆடல? வர வேண்டியதானே யாரா ஆடல நீ யாரா ஆடல மீதி பேர்லாம் வந்துட்டாங்க யார் வந்தா எல்லாம் இங்கே மேட்ச் முடிச்சுட்டு கிளம்பி போகிற லாஸ்ட் 3 மினிட்ஸில் வரோம் நாங்கள் அங்கே மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க பசங்க சின்ன பசங்க வச்சு ஆடிட்டு இருக்காங்க அந்த இது என்னது இதில் இருக்குது ஐயப்பன் நாங்கள் ஒட்டியில் இருக்கு பாயிண்ட் கள்ளக்குறிச்சி கல்யாண நகரம் உன் நண்பர்கள் தானே பா பிளேயர் அவுட் ஆட வெளியே போ இவங்க நீ இருக்க அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு ஜெயிச்சிருவாங்க லாலாண்ணா என் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவரு ஆடிங்கிறான் அப்படின்னு அப்போ ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஃபோன்லேயே வரத பொன்மீடியா நல்லா வச்சு வச்சுருந்தோம் அப்புறம் நாகப்பட்டினம் பாயிண்ட் 1 வானவில் அருண் இருக்கான் அவன் ஆடும்போதே எனக்கு பா தெரியும் அப்பே ரவுண்ட் விட்டா வெளியே போன போட்டுனே சரியா வானவில் இருந்து அருண் வந்துக்கிறான் ஆடும்போது தெரியும் எல்லாம் யூடியூப்ல கேட்டேன் ஆடியோ கட் பண்ணுங்க அது அந்த நல்லா இருக்காது விசில் ஊத பா சத்தம் பா பா பிளேயர் ஓடு பிளேயர் ஓடு இதுவே இருக்கு தேர்ட் ரேட்லாம் சொல்றது ரேடர் அவுட் பாயிண்ட் வரத்தூர் லாஸ்ட் 1 மினிட் लास्ट 1 मिनट 6 नंबर खिलाड़ी के लिए नेपोलियन 6 नंबर खिलाड़ी के लिए टाइम आउट भरतूर बेहतर खिलाड़ी के लिए 2 नंबर खिलाड़ी गोपी 2 नंबर खिलाड़ी गोपी अंतरराष्ट्रीय ये सर्विसेज की खिलाड़ी है नेवी में 2 नंबर खिलाड़ी Commentary is given by RKM Prashant. அடுத்த ஆணையோட அணிகள் செம்மொழி சடை கண்டுகரை வானவில் அருண் வந்தான்பா அவன் எல்லாத்தையுமே ஓட்டாம இருப்பா டீம் வாங்கினா விளையாண்டுச்சுனா வாங்கினா சீக்கிரமா வாங்கினா கள்ளக்குறிச்சி வாங்கம்மா பாயிண்ட் ஃபாலோ கிலோ அருண் தான் போட்டிருப்பான் வானவில் அருண் தான் தலை போட்டிருப்பான் தெரியும் எனக்கு வரத்தூர் வெற்றி பெற்றது டைம் அவுட் எல்லாம் லாஸ்ட் 4 மினிட் ஆடுகளம் கடைசி 4 நிமிடங்கள் 7 புள்ளிகள் முன்னேறி பாலவேடு மணினா நீ கோபப்பட்ட அப்படின்னு டேய் பெரிய இருக்கடா பேசிக்கிறான் நான் பிரியாணி சாப்பிடலாம் வா ஒரு பிரியாணி இருக்குது ஆனால் சாப்பிடவே இல்லை எனக்கு பிரியாணி கொடுத்தாங்க ஐயா சும்மா பிரிஞ்சதுக்கு என்கிட்ட ஒரு 5 பார்சல் இருக்குது வரமாட்டேன் நான் சாப்பிடல நான் என்ன சாப்பிட வச்சுங்க பசிக்கிறேன்னு நான் பசிக்கிறேன்னு சாப்பிடாம இருந்தேன் இப்போ பசிக்குது எனக்கு மேட்ச் மிஸ் சாப்பிடலாம் போய் சாப்பிடுங்க நீ வா எனக்கு ஃபுல்லாக வேணும் பத்தாவது பாதி அதே மீறி தடுத்தா வீட்டுக்கு தான் போகிறேன் அதுக்கு உனக்குலாம் இது பணத்தை பற்றி பிரச்சனை வேண்டாம் உனக்கு நீ நினச்சா 1000 பிரியாணி எடுத்துன்னு வரலாம்டா வீட்டுக்கு அப்போ நம்ம மேட்ச்சில் யாரும் வீடியோ எடுப்போம்
எப்படா தவிங்க இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்து தோத்ததே கிடையாது. வெரிஃபை பண்ண டீம் இருக்கு. லாஸ்ட் 2 மினிட்ஸ் 5 புள்ளிகள் முன்னிலையில் பாலவேடு. Third round, first match. பாயிண்ட் ஏழாவது. நான்கு புள்ளிகள் முன்னிலை. கணக்குப்படி ஆனாங்கன்னா இவன் அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோதான். ஏன்னா பக்கு விட்டாங்க வைத்தி, ஏன்னா பக்கு விட்டாங்க. என்ன ஆடும் அவன் தள்ளி விட்ருவான், என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான் சொல்லிட்டாங்க இல்லையா, சொல்லிட்டாரு. இப்போதான் லாஸ்ட் 1 மினிட். லாஸ்ட் 1 மினிட். லாஸ்ட் 1 மினிட். பாலவேடு. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? சரி இருங்க, நான் அதான் ரவுண்டு போட்டாங்க, நான் ஆட்டு ஃபோன் பண்ணுறேன். ஆடு கிளம்பி இரு அணிகள் சமமான புள்ளிகள் பெற்று ஆடி வருகிறது. அதான் உண்டு. லாஸ்ட் ரைட் எல்லாம் 2 பாயிண்ட். எல்லாரும் வெற்றி பெற்று